சின்ன பொண்ணு இறங்கு. இங்க என்னத்துக்குங்க? இறங்கு சொல்லை. என்ன எனக்கு எது ஸ்கூட்டி எடுத்து தர புரியல? அதான் நீ ஸ்கூட்டி வச்சிருக்க மாதிரி என்னத்துக்கு? சரிடே, ஒரு ஆசையில கேட்டேன் புது ஸ்கூட்டி எதுவும் எடுத்து தர புரியலன்ட்டு. உங்களுக்கு பைக் எடுக்க புரியல? ஆமா எனக்கு தான். இறங்கு. இதுதான் பெரிய சர்ப்ரைஸ் போல. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு நீ ஒரு சர்ப்ரைஸும் பண்ண மாட்டேக்கா. அதனால எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு ஸ்கூட்டி மட்டும் தானே வீட்டுல இருக்குது. என் பைக்கும் இந்தியே வித்துட்டோம். எனக்கு ஒரு புது பைக் வேண்டாமா? அதனால ஒரு நல்ல ஸ்கூட்டியை எடுத்துக்கிடலான்னு வந்திருக்கேன். வருவிய நீங்க போங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்குது. என் கையில ரூபாயா இருக்குது. என்கிட்ட ரூபா இருந்துச்சுன்னா நானும் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தருவேன். இப்படி சொல்லுவீங்க பத்தியா? மாதிரி நீங்க தான் வீட்டுல இருன்னு சொல்லுவிய. வேலைக்கு போவட்டானாலும் வேண்டாம் வேண்டாங்கிறிய மாதிரி. சர்ப்ரைஸ் பண்ணலன்னா என்கிட்ட ரூபா இருந்தா தானே பண்ண முடியும். என்ன மேடம்க்கு இவ்ளோ கோவம் வருது? சும்மா சொன்னேன் சின்ன பொண்ணு. நீ சர்ப்ரைஸ் பண்ணணும்ட்டு நான் எதுவுமே எதிர்பார்க்கல. உன் கையில தான் ரூபா தெரியல. உன் அக்கௌண்ட்ல நான் போட்டுட்டு தானே இருக்கேன். அது ரூபா இல்லையோ? என்ன இருந்தாலும் அது உங்க ரூபா தானேங்க. நானா வேலை பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு வாங்கி தரதான் நான் வாங்கி தந்த மாதிரி இருக்கும். இது உங்க ரூபால இருந்து எடுத்து உங்களுக்கே வாங்கி தரது எப்படிங்க சர்ப்ரைஸ் ஆகும்? சரி செல்லம், கவலைப்படாத. உனக்கு வேலை தானே பாக்கணும். என்ன வேலைக்கு போகணும்? டீச்சர் வேலைக்கு தாங்க போகணும். போவலன்னு கவலைப்படாத. ஜூன் மாசம் வரட்டு. உனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து வேலை வாங்கி தந்துறேன். இப்ப வா, உள்ள போமா. சரி. ஆமா, அந்த பைக் எடுக்கிறதுக்கு ரூபா எல்லாம் கொண்டு வந்தீங்களா? எப்பங்க ரூபா சேர்த்து வச்சு என்கிட்ட சொல்லி இல்ல? அதெல்லாம் இப்ப எது கேக்கா? உள்ள வா, அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம். சரி வாங்க. சார் வாங்க. சார் பைக் பார்க்கணும். என்ன மாடல் சார்? இப்போ வந்திருக்க நியூ மாடல் ஏதாவது காமிங்க சார். கொஞ்சம் பல்சர் டைப்ல இருக்கணும். ஓகேங்க சார். சின்ன பொண்ணு அப்படியே சுத்தி பாரு, ஸ்கூட்டி ஏதாவது வேணுமானு. எங்க இது என்ன முட்டாய் கடையா? வேணும்னா உடனே வாங்கிக்கிட்டதுக்கு. பைக்கே இப்பதான் எடுக்க போறோங்கிறிய மாதிரி ஸ்கூட்டியை எடுங்கிறிய? ஸ்கூட்டியை எடுன்னு சொல்லல, பாரு. உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா பாத்து வை. ஒரு 2 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிடலாம். அப்பா 2 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கு இப்பமே பாத்து வைக்கணுமோ? அப்பதான் நிறைய நியூ மாடல் வந்துரும்ல, அதை நான் எடுத்துக்கிடுவேன். சரி சரி, 1 வருஷத்துல வாங்கி தந்துறேன். அப்படியே போய் சுத்தி பாருமா. சரி. மாடி போயிட்டா. சார் சொல்லுங்க சார். ஸ்கூட்டி எல்லாம் ரெடியா தான் இருக்குது. எங்க வச்சிருக்கீங்க? என் கூட வாங்க. இந்த கலர் அழகா இருக்கு. புது மாடலாட்டு இருக்க. எலக்ட்ரிக் பைக்காட்டு இருக்க. எப்படியாவது 1 வருஷத்துல சம்பாதிச்சு இந்த பைக்கை வாங்கணும். பெட்ரோல்ல போட்டு அடிச்சுட்டு நடக்கிறதுக்கு இது என்ன ஈஸியா இருக்குது. இங்கதான் இருக்கும். வாங்க சார். அழகா பண்ணிருக்கீங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப் சார்? நான் என் ஒய்ஃப கொஞ்சம் கண்ணை பொத்திட்டு கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் எனக்கு வீடியோ மட்டும் எடுத்தாரீங்களா? அது ஒரு மெமரியா வச்சுக்கிடலாம்ல. தாங்க சார், எடுத்துட்டாரு. இந்தாங்க சார். லாக் எடுத்து கொடுங்க சார். லாக் சும்மா நார்மல் சீ போடுங்க, வந்துரும். வந்துட்டு சார் கொஞ்சம் ஓரமா நின்று எடுங்கன்னு அவளுக்கு தெரியாத மாதிரி. சரி சார், நீங்க கூப்பிட்டு அவங்கள கண்ணை பொத்துங்க. அதுக்கப்புறம் நான் எடுக்க ஆரம்பிக்கேன். அப்புறம் அவங்களுக்கு தெரியாதுல. ஓஹோ, எனக்கு தான் சர்ப்ரைஸா? ஐயா அழகா இருக்குது. என்ன ஸ்கூட்டியே தெரியலையே. சரி, நான் அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சார். ஓகே. சின்ன பொண்ணு ஓடிரு. ஐயோ வரவல ஒண்ணுமே தெரியாத மாதிரில இப்ப மூஞ்சி வச்சுக்கிடணும். இந்த பைக் அழகா இருக்குவ. இன்னும் அழகான இல்ல. இந்த வரவ. ஐயோ, கையும் ஓட மாட்டேக்கு, காலும் ஓட மாட்டேக்கு. சின்ன பொண்ணு என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து பைக் பாக்கணும்னு சொன்னீங்க, எங்க ஓடி போனீங்க? உங்களுக்காண்டி நான் வந்து ஒவ்வொரு பைக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே என் கூட வா. எங்க பைக் பாத்துட்டீங்களோ? செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா, பாத்து வச்சிருக்கேன். வா காணிங்க. ஐயோ மாங்கா மடை, எனக்கு சர்ப்ரைஸே என்னதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனியும்லாம் கூட்டிட்டு போறாரு. நம்மளுக்கு தெரியும் மட்டும் தெரியணும். எங்க ஏன் திடீர்னு கண்ணை பத்திட்டு இருக்கிறீங்க? எங்க கண்ணை பத்தாதிய, கண்ணாடியோட சேர்த்து வச்சு பத்தியாவுமா? ஒரே நிமிஷம் சின்ன பொண்ணு. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பைக்கா? உனக்குதான் ஸ்கூட்டி. உண்மைக்காங்க? உங்களுக்கு பைக்குன்னு சொன்னீங்க? இல்ல சின்ன பொண்ணு, உனக்குதான் ஸ்கூட்டி எடுக்க வந்தோம். நீதான் அந்த டப்பா ஸ்கூட்டியை ரொம்ப வருஷமா வச்சு வட்டிட்டு இருக்கல. புது ஸ்கூட்டி எடுத்து கொடுப்போன்ட்டு தான் கூட்டிட்டு வந்தோம்த்துக்க. எனக்கு என்னத்துக்கு பைக்கு? நான் வீட்டுல இருந்தானே வேலை பார்க்க. வேணும்னா உன் ஸ்கூட்டி எடுத்து ஓட்டிக்கிடுவேன். அதை அப்படி திறந்து பாரு. எம்மா என்ன நீலாம் நடிக்க வேண்டி இருக்குது. ஆனா என்ன ஸ்கூட்டின்னு உண்மைக்கு தான் தெரியாது. சரி பாப்போம். எங்க எனக்கா? உனக்குதான் சின்ன பொண்ணு. வேற யாருக்கு வாங்குவேன்? இல்ல உங்களுக்கு ஒண்ணு நினைச்சேன். உனக்குதாமா. நீ தானே வெள்ளை கலர் ஸ்கூட்டி வேணும்னு ஆசைப்பட்டா. அதுவும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி. எங்க ஒன்னு சொல்லட்டா? நீங்க இப்ப இவட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் பாத்துட்டேன் தெரியுமா? ஏதோ எனக்கு தான் சர்ப்ரைஸ்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது எடுத்து தருவீன்னு உண்மைக்கு எனக்கு தெரியலங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது அப்படியே நீ அவன் வச்சுட்டு வாங்கி கொடுக்குறிய. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க.
நான் எங்க போவணும்னு சொன்னாலும் சரி போயிட்டு வாங்குறிய. எனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை நீங்க தாங்க நிறைவேற்றி வைக்கிறீங்க. எங்க அம்மா அப்பா கூட நீ இப்படி பாத்துக்கிட்டது இல்ல. நான் ரொம்ப லக்கிங்க. சரிம்மா, அழாத அழாத. ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போலாமா வீட்டுக்கு? ஆண்டு அப்ப நம்ம பழைய ஸ்கூட்டி செகண்ட் ஹேண்ட்க்கு வித்துடலாம். போட்டா கொஞ்சம் ரூபா கிடைக்கும்ல நம்மளுக்கு அதுல. ஏங்க எனக்கு பழைய ஸ்கூட்டி தாங்க ரொம்ப ராசி. சின்ன பொண்ணு காமெடியா பண்ணிட்டு இருக்கா. புதுசு எடுத்து கொடுத்துருக்கே மாதிரி பழசுதான் வேணும் நிக்கா. இல்ல எனக்கு புதுசு வேணும் பழசு வேணும். என்ன வீடியோ ஆஃப் பண்ணிருங்கனே போதும். இதுக்கு மேல இப்படிதான் தப்பல மாதிரி பேசுவா. இதெல்லாம் மாதிரி திரும்பி போட்டு கேட்டா நம்மளுக்கு கோபம் தான் வரும். சரி சார், ஆஃப் பண்ணிடுறீங்க. எங்க பிளீஸ்ங்க, எனக்கு அந்த ஸ்கூட்டியை விடுறதுக்கே மனசு இல்ல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அழுவிய நிப்பாட்டு முத. அழாத அழாதன்னு சொன்னி சின்ன பொண்ணு. சரி அழல. ஆனா எனக்கு அந்த ஸ்கூட்டி வேணும்னு. அப்ப 2 ஸ்கூட்டி வேணுமா? ஆமா, அந்த ஸ்கூட்டி இருக்கட்டு, இது புது ஸ்கூட்டி இருக்கட்டு. உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி எனக்கு ஒரு ஸ்கூட்டி. எப்படி? எனக்கு ஒரு ஸ்கூட்டியா? எனக்கு என்னத்துக்கு? சின்ன பொண்ணு விலைக்கு கொடுத்தோன்னு வை, ஒரு 50,000 கிடைக்கும்ல. அதெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க அதை ஓட்டிட்டு வாங்க, நான் இதை ஓட்டிட்டு வரேன். வீட்டுக்கு போவோம். வரவு கொடுத்துக்கிடலாங்க. அது ரொம்ப ராசியானது. அது எவ்வளவுதான் அடிபட்டாலும் நொறுங்கினாலும் கடைசியில எவ்வளவு அழகா நம்ம கையில வந்து சேர்வு. எனக்கு அந்த ஸ்கூட்டியை ரொம்ப பிடிக்கும். ஆனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டியும் எடுக்கணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனாலும் அதை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. பிளீஸ்ங்க. சரி விடு, 2 வச்சுக்கிடுவோம். இத நான் ஓட்டியேன், பழச நீயே ஓட்டிக்க. உனக்கு அதே போதும். ஏங்க? இல்ல இல்ல, அது வீட்டுல நிக்கணும். புதுசுதான் நான் ஓட்டுவேன். சார் எப்படி வெளியே கொண்டு வந்துடலாமா? ஆமா சார். எங்க இதுக்கு ரூபாலாம் கொடுத்துட்டீங்களா? இன்னங்க சார் போன். தேங்க்யூ சார். நான் ஸ்கூட்டி எடுத்து வெளியே கொண்டு வச்சிட சொல்லிடுறேன். சரி சார். ரூபா எல்லாம் கொடுத்தாச்சு சின்ன பொண்ணு. எவ்வளவு ஆச்சு? ரெடி கேஷா கொடுத்தனால 1,19,000. இஎம்ஐனா? இஎம்ஐனா 1,29,000. அப்படியே 10,000 கூட வருவோ? ஆமா சின்ன பொண்ணு. ஆமா, எப்ப இவ்வளவு ரூபா சேர்த்திய? அப்படியே அக்கௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சிட்டு இருந்தேன். 1,50,000 சேர்ந்த உடனே சரி ஒரு ஸ்கூட்டி எடுப்போம்னு வந்து பாத்தியும் போன வாரத்துல. இதை செலக்ட் பண்ணி இந்த நாள்ல வருவோம், எனக்கு எல்லாம் இது பண்ணி போத்தி வைங்க, வந்த உடனே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆமா, நான் வீட்டு பேசிட்டு இருந்தது எப்ப பார்த்தா சர்ப்ரைஸ் எனக்கு முதல்ல தெரியும் சொன்னா. இல்லங்க, நீ அங்க போ, வேற ஏதாவது பாருன்னு சொன்னீல. எனக்கு அப்பவே லேசா டவுட் இருந்துச்சு. இங்க வந்த உடனே வீட்டு பேசிட்டு இருந்தீங்களா, உங்க பின்னாடியே வந்தேன். எங்க போறவ, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இங்க மாற வந்தீங்களா, பைக் பார்க்கதா இருந்தா அங்கதான் வரிசையா நிறைய பைக் இருக்குது. அங்க பார்க்காம இங்க வந்த உடனே என்னதா இருக்கும்னு பெருத்தாலே வந்தனா ஒளிஞ்சு நின்னு பார்த்தேன். ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் சார், அத வீடியோ எடுங்க சார் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்பதான் பாத்துட்டேன். கள்ளி, உன்னைய மறைச்சிட்டு ஒண்ணுமே செய்ய முடியலமா, எல்லாம் தெரிஞ்சிருது. பொண்ணுங்கன்னா யாரு எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம்ல, அவ்வளவு மூளை இருக்கு எங்களுக்கு. சரிம்மா, உன் மூளையை நீ வச்சுக்க. வா வெளியே போலாம். சிறப்பு ரெடியா போலாமா? போவோம். கொஞ்சம் பயமா தாங்க இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டியே. நார்மல் ஸ்கூட்டர் மட்டும் சின்ன பண்ணு, கொஞ்சம் மெதுவாயே இருக்கு. சல்லுன்னு பேருமத்துக்க ஆட்டுங்க, பாத்து ஓட்டேன். எம்மோ சூப்பரா இருக்கு. எங்க இப்ப வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மையும் உங்க அக்காலும் இருப்பாப்ல? அவையெல்லாம் இருக்க மாட்டாங்க சின்ன பண்ணு, போயிருப்பாவ. அவிகிட்ட இதை காட்டிக்கணுமுங்க. நீ வேற சும்மா இரு சின்ன பண்ணு, சும்மா ஏன் கோவப்பட்டு இருப்பாவ. இதெல்லாம் காமிச்சா வயிற்றுச்சல்ல மாதிரி என்னதாவது ஆயிரும். அதுதானே நம்மளுக்கு வேணும். நீ சும்மா இருச்சுன பண்ணு, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க வீட்டுதான் இதை கொண்டு காணிக்கணும். நேரா ராணி அக்கா வீட்டுக்கு போ. ராணி அக்கா வீட்டுக்கா? நாமளும் அவங்க கூட பேச மாட்டேன். சின்ன பண்ணு, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு பெரிய வார்த்தை சொல்லிட்டு இருக்கா. உன் பிரசவத்துக்கு அவிய கூட நின்று எல்லாம் பண்ணினதெல்லாம் மறந்து போயிட்டோம். உங்க அம்மைக்கு ஒண்ணும் முடியாது, எங்க அம்மா வந்து பாக்கே இல்ல. அவியதான் ஃபுல்லா கூட இருந்து ஆஸ்பத்திரியில எல்லாம் உன்னைய கவனிச்சு பிள்ளைய வளர்த்து விட்டது. அது என்னவோ உண்மைதாங்க. நான் சும்மா விளையாட்டு போக்குக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவிகிட்ட பேசாமலாம் எனக்கு இருக்க முடியாது. எங்க அம்மைகிட்ட கூட 2-3 நாள் சண்டை போட்டு இருந்துக்கிடுவேன். ஆனா அவிகிட்ட எல்லாம் அப்படி இருக்க மாட்டேமா. நான் மனசுக்குள்ளேயே அங்கதான் போனேன்னு நினைச்சேன். இப்ப நீங்களா சொன்ன உடனே சும்மா சொல்லி பார்த்தேன். சும்மா கூட அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ராணியக்கா வீட்டுக்கு போ. சரிங்க. ராணியக்கா, நீங்க டீ போட டேஸ்டே தனி டேஸ்ட்ங்க. என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வாய் குடிக்கும் போதும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. எப்படியாவது இவ்வளவு அழகா டீ போடுவியே? ஏன் நீ எப்படி போடுவா? எல்லாரும் பொடிய மாதிரி தான் நானும் போடுவேன். இல்லங்க, நான் பொடிய மாதிரிலாம் வரல. நாமலாம் நல்லாவே போட்டுக்கிட மாட்டேன். நீங்க பொடிக்கு சூப்பரா இருக்கும் அக்கா. எப்படின்னு சொல்லிட்டாங்களா? நான் என்ன செய்வேன், முதல்ல ஒரு பாத்திரத்துல சுத்தல தண்ணி ஊத்தி அதுல டீ தூள், ஏலக்காய், இஞ்சி எல்லாம் இடிச்சு
அப்படியே ரிவர்ஸ் வா. இப்ப கால என்னத்துக்கு சின்ன பொண்ணு கீழே ஊனிட்டு இருக்கா? எங்க ரிவர்ஸ் வரண்டாமா? சும்மா நிப்பாட்டி எதுக்கும் கால கீழே ஊனியது, பின்னாடி வர்றதுக்கும் காலை ஊனிக்கிட்டே பின்னாடி திரும்பியது. இது என்ன சைக்கிள்? அதான் பிரேக் இருக்கும்ல, பிரேக் பிடிச்சிட்டு மெதுவா திருப்பு. இதுல எல்லாம் ரிவர்ஸ் வர்றது ரொம்ப ஈஸி பாத்துக்க. அப்படியே ரிவர்ஸ் பட்டன் இருக்கும் பாரு, அதான் அமுக்கு. ஆமா இதுல இருக்குமே நமக்கு. என்னங்க இவ்வளவு ஸ்பீடா போகுது? சின்ன பொண்ணு உனக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியது. நல்ல ஓட்ட தெரியுமேனு வாங்கி கொடுத்தேன். என்ன இப்படி சல்லு சல்லுன்னு போறா? நான் எப்படியும் சுதாரிச்சு டக்குன்னு இந்த மாதிரி வந்தேன். இல்லன்னா ஏமல இப்படி ஏத்திருப்பா, அடிச்சுட்டு அள்ளிருப்பாமா. இப்ப ஸ்கூட்டியோட விழுந்து கிடந்திருப்பேன். எங்க எனக்கும் தெரியலையே, டப்புனு பின்னாடி வந்துட்டு. நல்ல வேலை நீங்க தப்பிச்சிய. ஸ்கூட்டியை நிப்பாட்டு சின்ன பொண்ணு, போதும். ஆட்டு நிப்பாட்டியே. இம்மா பயமா தான் இருக்குமா? நிப்பாட்டிட்டேன். வா உள்ள போவோம். ராணியக்கோ எமல கோவமா போன வச்சா வீட்டுக்கு வந்து நிக்க. எம்மா என் பின்னாடி தான் நிக்க. ஆனா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இவகிட்ட என்ன நீ பேச தொடங்குதுக்கு? பேசினாலே அடிச்சு விடுவாளோன்னு பயமா இருக்குது. ஆனா வர்க்கீஸ் கூட நிக்கிறதுனால எப்படியும் ஒண்ணும் சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கேன். சின்ன பொண்ணே பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணே. என்ன உடனே பேசிட்டா? வா வர்க்கீஸ் உட்காரு. ராணியக்கு இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் நல்லாக்க சின்ன பொண்ணுக்கு ஒரு ஸ்கூட்டி எடுத்து கொடுத்துருக்கேன் புதுசா. ஸ்கூட்டியா? பரவாயில்லையே, ஸ்கூட்டி எல்லாம் கிடைக்குது. என் புருஷன்ட்ட ஒரு ஸ்கூட்டி கண்டு எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு கூட எடுத்து தர மாட்டேக்காரு பாரு. உன் வீட்டுக்காரர் என்ன பரவாயில்லமா? என்ன எக்கோ பொறாமையா இருக்கும்? பொறாம இல்ல சின்ன பொண்ணே, சந்தோஷமா இருக்குவே. உனக்கு இவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காம்ல. இதே மாதிரி எல்லா பொம்பளைகளுக்கும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லியே. எக்கு அப்ப அந்த அன்னைக்கு ஆண்டாங்க, பேசாம வேற கல்யாணம் பண்ணிடுவோம். அப்படி எங்க சின்ன பொண்ணே பண்ண முடியுது? ஒரு உலகத்துல நம்மள இருக்க விடுவாங்களா மாதிரி? கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வர பேர் வேண்டியதா? என்ன நீ அடி உத வாங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே நம்மள சரியா கவனிக்காம இருந்தாலும் அவியதான் எல்லாண்டு பேர் வேண்டியதா? அதுதான் பொம்பளைக்கு எழுதி வச்சிருக்க தலையெழுத்து. அதை யாருக்கு மாத்த முடியும்? சரி நீங்க இப்ப ஒண்ணு மாட்டாங்க, ஸ்கூட்டி வந்து பாருங்க. எங்க நான் போய் பாக்கட்டே? ஐயே கப்ப கொண்டுட்டு வாடியா. என்ன ஆர்வ ஸ்கூட்டியை பாக்குறதுக்கு? என்ன சின்ன பொண்ணே வந்தோடனே அவட்ட சாதாரணமா பேசிட்டா? ஏக்க எனக்கும் அவியலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க வீட்டுக்கு அவிய ஒரு துரோகமும் பண்ணல. துரோகம் பண்ணது உங்க வீட்டுக்கு. நீங்களே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இனி அவி மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லக்க. ஆனா இனி இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது நடந்தா நான் வந்து குறுக்க வரவே மாட்டேன். நீங்களாச்சும் அவியலாச்சும் விட்டுட்டு போயிருவேன். இவன் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டுகளுக்குள்ள 1008 பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் உங்க காதுக்குள்ள வராது, கேட்கவும் விடாது. வர்க்கீஸா உன்னை எப்படி நோஸ் கட் பண்ணி விடியா பாரு. நோஸ் கட் பண்ணிய மாதிரி இருந்தாலும் அவ சொல்லியதுல ஒரு அர்த்தம் இருக்கும்லாக்க. ஃப்ரெண்ட் மார்வல எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டா. அடிப்பா சண்டை போடுவா, மனசுல இருக்கதை சொல்லுவாளே தவிர யார பத்தி என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டாக்க. இவிய இப்படி அவிய எப்படி உங்க வீட்டுக்கு அதே ஒண்ணுமே எனக்கு தெரியாது. போறேன் அவி வீட்டுக்கு போறேன், இவ வீட்டுக்கு போறேன், அந்த ஒண்ணுன்னு தான் சொல்லுவா. அந்த மனசுக்கு தானே சின்ன பொண்ணு நல்லா இருக்கா. இன்னும் நல்லா இருப்பா. நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. 2 பிள்ளைகளே எல்லாம் கடவுள் அவளுக்கு நல்லா கொடுத்திருக்காரு. இன்னும் நல்லா வருவா அவ மனசுக்கு. எனக்கும் சின்ன பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ல. என் பிள்ளை மாதிரி தான் அவ. ஏக்க நீங்க வேற என்ன அள வைக்காதீங்க. வெளியே வந்து பாருங்க வாங்க. அண்ணா வாரேமா. ஏ அழகா இருக்கு வண்டி. கலர் சூப்பரா இருக்கு, வெள்ளை கலர். ஏமா தாய் ஏக்கோ விட்டுருங்கக்கோ ப்ளீஸ்க்கோ. இது ஏன்? ஏக்க தயவு செஞ்சு இறங்குறீங்க. என்ன பாடுபடுத்திட்டியா பழைய ஸ்கூட்டிய? இது சாவிலாம் இல்ல, சும்மா தான் உட்கார்ந்து பார்த்தேன். ஒண்ணு ஆவாது எந்திரி. சாவி அதுல தானே இருக்குது. சாவி பிடி இடம் கூட என்னதுன்னு தெரியல. இவளுக்கு பைக் ஓட்டணுமா? இறங்கிருங்கம்மா. என் ஸ்கூட்டிய நெளிச்சு உடச்சு வச்சு எப்படி தண்டபரவன் அதை சரி பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அடிக்கடி ரிப்பேர் வந்துட்டே இருந்துச்சு. சரி இறங்கிட்டே, பயப்படாத. இந்த ஸ்கூட்டில நான் ஏற மாட்டேன்னு நல்லா படிச்சு எல்லாம் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஏறுவேன். என்ன வசந்தியா டிரைவிங் ஸ்கூல் போய் படிக்க போறா? ஆமாக்கா, பாண்டியம்மா டிரைவிங் ஸ்கூலுக்கு போலாம்னு இருக்கேன். சரியா போச்சு சின்ன பொண்ணே. ஒரு காலத்திலயும் கொடுத்துறாத. பாண்டியம்மா டிரைவிங் ஸ்கூல்ல போய் நீ எப்படி டிரைவிங் கத்துக்கிட்டு ஒரு ஸ்கூட்டியை ஓட்ட போறான்னு தெரியல. கீழே தான் போடுவா பாத்துக்க. பாண்டியம்மான்னு சொன்ன உடனே நான் முடிவு பண்ணிட்டோம்ல கொடுக்க கூடாதுன்னு. ஏக்க நீங்க பாத்தீங்களா? பாருங்க நல்லா பாருங்க. பாத்தியம்மா அழகா இருக்குது. ஃபாதர்ட்ட போய் பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லக்க வாங்கிட்டு இப்ப தான் வாரோம். நேரா உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஐயா நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளாமா ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லி இருக்கு? ஏக்க நீங்க எங்க அம்மா வரல, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா என்ன இன்னைக்கு எல்லாரும் வந்து கால கால விழுவுதியே? கொஞ்சம் முன்னாடி வசந்தி விழுந்தா இப்ப நீ. ஏக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா சின்ன பொண்ணே. எல்லா வசதி வாய்ப்போட பிள்ளை குட்டியோட நீடூழி வாழணும்னு இந்த பைக் என்ன பெரிய கார் ஒன்னு எடுக்கணும். அதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போகணும். 4 மணிக்கு ஆசையை பத்தியல. அவளும் ஒண்ணு எடுப்பா, நீயும் ஒண்ணு எடு. நல்லா நல்லா இருந்துச்சுக்க. தேங்க்யூக்க. பரவாயில்லம்மா. சரி நாங்க அப்படியே கிளம்பட்டுமாக்க. போய் பிரேயர் பண்ணிட்டு வீட்டு போயிட்டு வரோன்னு. ஆமா கல்யாண நாளைக்கு என்னடி ஒண்ணுமே தரல?
ஐயா நான் சொல்லே மறந்துட்டேன். சின்ன பொண்ணு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்ஸ் நாலுமுடி. ராணி அக்கா, வசந்தி அக்கா, சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்கன்னு. என்ன வர்க்கீஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வந்து பாருங்களா. வந்து தான் பார்க்கணுமா? உன் பொண்டாட்டிக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கா. காலையில என்ன சாப்பிட்டிய? காலையில என் ஃப்ரெண்டுக்கு கடையில போய் சாப்பிட்டுட்டு அந்தாலும் அப்படியே ஸ்கூட்டியை வாங்கிட்டு இங்க வந்திருக்கோம். இனி மத்தியானத்துக்கு ராணி அக்கா கடையில. அப்படியா? நான் இப்ப அங்கதான் போவேன் பாத்துக்க. கொஞ்ச நேரத்துல வந்துருங்க. சரிக்கா. ஒரே ஜாலிதான். சின்ன பொண்ணு நீ உன் மாப்பிளைக்கு ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்கலையா? என்னக்கா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி விடு விடு பாத்துக்கிடலாம். இனி நான் மேக்கப் கடை வைப்போம்ல, என் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா வந்துருன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம். உங்க கூட தானே பண்ணிரலாம் பண்ணிரலாம்.